லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 21-28 வசனங்களில் கர்த்தருக்கு சுகந்த வாசனை பலியாக சர்வாங்க தகன பலி, பிரதிஷ்டை பலி இவற்றை குறித்து பார்க்கிறோம். சர்வாங்க தகன பலியானது பர்ன் சாக்ரிஃபைஸ், அதாவது எரியூட்டும் பலி. இதில் பலியிடும் விலங்குகளின் முழுமையும் எரிக்கப்படுதல் ஆகும். பிரதிஷ்டை பலி கான்சிக்ரேஷன், அதாவது அர்ப்பணிப்பு. பலியிடும் விலங்குகளை தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணிப்பது. ஊழியம் செய்பவர்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டியது இந்த பலிகளை. சர்வாங்க தகன பலி தன் ஆசைகள், இச்சைகளை மாத்திரமல்ல, தன்னையே சிலுவையில் அறைவது, இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரிப்பது, தன்னையே தியாகம் செய்வது. பிரதிஷ்டை பலி தன்னை முழுமையாக கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தல், சிந்தை, செயல் என்று அனைத்திலும் இயேசுவை மாத்திரம் முன்னிலைப்படுத்துதல். சர்வாங்க தகன பலி, பிரதிஷ்டை பலி செலுத்தி உண்மையான ஊழியக்காரர்களாய் மாறுவோம். அப்படியே ஆக கடவது.